நிகழ்விற்கு வருகின்றிருக்கக்கூடிய தமிழ் ஆர்வலர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தமிழ் இலக்கிய மாணவனாக தமிழ் பயிலும் பொழுது இந்த மொழியினுடைய ஆகச்சிறந்த இலக்கண நூலாக இருக்கக்கூடிய தொல்காப்பியம் தன்னுடைய பாயிரத்தை தொடங்குகின்ற பொழுதே வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ்கூர் நல்புலகு என்று இந்த மண்ணின் பெயரைத்தான் பதிவு செய்கின்றது. கன்னியாகுமரி கம்பன் கழகத்திலே பேச வேண்டும் என்று அவர்கள் இந்த குமரி மாவட்டத்தை சொன்னவுடனேயே என்னுடைய நினைவிலே கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்களுடைய நினைவு நெஞ்சிலே நிழலாடுகிறது. இந்த மண்ணிலே தோன்றிய பெரும் தமிழ் புலவராக இருக்கக்கூடிய செய்திதம்பி பாவலருடைய பெயர் நெஞ்சிலே நிற்கின்றது. நவீன தமிழ் இலக்கியத்தினுடைய அடையாளமாக இந்த மண்ணிலே இன்றைக்கும் பெருமைப்பட தமிழினுடைய பெருமையை திக்கட்டும் பரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய ஜெயமோகனுடைய பெயர் நினைவிலே நிழலாடுகின்றது. இந்த குமரி மண்ணின் பெருமையை திக்கெல்லாம் பரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய நவீன தமிழ் இலக்கியத்தினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய நாஞ்சில் நாடன் பெயர் நெஞ்சிலே நிற்கின்றது. தமிழ் ஆய்வு எவ்வாறு நடத்தப்பட வேண்டும் என்பதற்கு அடையாளமாக இந்த மண்ணிலே இருந்து எழுதி கொண்டிருக்கக்கூடிய பெரும் ஆய்வாளராக எங்களால் போற்றப்படக்கூடிய ஆக்கா பெருமாளையா அவர்களுடைய பெயர் நெஞ்சிலே நிற்கின்றது. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த கம்பன் கழகத்தினுடைய தலைவராக இருந்து கம்பனுடைய புகழையும் கன்னித்தமிழுடைய புகழையும் உலகமெல்லாம் கொண்டு சேர்த்திருக்கக்கூடிய, எங்கெங்கெல்லாம் தமிழர்கள் இருக்கிறார்களோ அங்கெங்கெல்லாம் கம்பனுடைய புகழை பரப்பி தமிழினுடைய பெருமையை உலகமெல்லாம் திக்கட்டும் எடுத்து செல்லக்கூடிய போற்றுதலுக்குரிய ராஜாராம் ஐயா அவர்களுடைய நினைவோடு அவர்களுடைய திருமுன்னிலையிலே இன்றைக்கு செப்பெருங்குணத்து ராமன் என்கின்ற பெயரிலே இந்த ஸ்ரீராமநவமி என்கின்ற உயர்ந்த நன்னாளிலே அந்த ராமபிரானை பற்றி நினைப்பதற்கு வாய்ப்பளித்ததற்காக முதலில் இந்த கம்பன் கழகத்திற்கு அடியனுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பெருமக்களே, ராமகதை என்கின்ற இந்த காப்பியம் இந்த பாரத தேசத்தினுடைய அடையாளம், பாரத தேசத்தினுடைய சொத்து. குவேம்பு என்று ஒரு கன்னட அறிஞர் அவர் சொல்றாரு, உங்களுக்கு இந்தியா என்று சொன்ன உடனே எதெல்லாம் நினைவு வருகின்றது? இந்தியா என்று சொன்ன உடனே நம்முடைய நினைவிலே இமயம் என்கின்ற அந்த பெருமலையானது ஞாபகத்துக்கு வரும். இந்தியா என்று சொன்ன உடனே கங்கை பெரு நதியானது நம்முடைய நினைவுக்கு வரும். அதை போல் இந்தியா என்று சொன்ன உடனே நம்முடைய நினைவிலே வரத்தகுந்த அடையாளம் ராமாயணம். அப்படி இந்த தேசத்தினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய பெருங்காவியம், இமயம் முதல் குமரி வரையிலுமாக இந்த ராமகதையானது அந்தந்த வட்டாரங்களிலே, அந்தந்த மொழிகளிலே, அந்தந்த மக்களாலே பாடி போற்றி வணங்கி எல்லாராலும் கொண்டாடப்படக்கூடிய பெருமை வாய்ந்த உயர்ந்த காவியமாக இருக்கின்றது. இந்தியாவினுடைய எந்த மொழியாக இருந்தாலும் அந்த மொழிக்கு எழுத்து வடிவம் கூட இருக்காது, பேச்சு வடிவத்தில் மட்டுமே அந்த மொழி இருக்கும். மதுரையிலே ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள் இருக்கிறார்கள், அதிகமாக மதுரையில் இருக்கிறார்கள், தமிழகம் முழுவதுமாக பல்வேறு இடங்களிலே பறந்திருக்கிறார்கள். சௌராஷ்டிரா என்று ஒரு மொழியை பேசுகிறார்கள். இந்த சௌராஷ்டிரா என்கின்ற மொழிக்கு இப்போ எழுத்து வடிவங்கள்லாம் கண்டுபிடித்த எழுத்து வடிவத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான முயற்சிகள்லாம் நடந்தாலும் கூட அடிப்படையில அந்த மொழிக்கு எழுத்து வடிவம் கிடையாது, பேச்சு மொழிதான். அப்படி பேச்சு மொழியாக இருந்தாலும் கூட அந்த மொழியிலே கூட ராமாயணமானது ஒரு கதையாக, ஒரு இலக்கியமாக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அப்போ எழுத்து வடிவமோ பேச்சு வடிவமோ அல்லது எந்த வடிவத்திலே ஒரு மொழி என்று இந்த பாரதத்திலே ஒருத்தனுக்கு பேச தெரியுமானால் அவன் கண்டிப்பாக ராமாயணத்தை பேசும். அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த பாரதத்துடைய அடையாளமாக இருக்கக்கூடிய இந்த காப்பியம் ராமகாவியம். நண்பர்களே, ராமாயணம் இந்தியா முழுவதற்குமா சொந்தம் என்பதற்கு நான் ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன். நீங்க ரவிவர்மாவுடைய ஓவியம், இந்த வேணாட்டு வந்த மிக பெரும்
ஓவிய கலைஞன், உலக புகழ்பெற்ற ஓவியத்திற்கு சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய அந்த அவருடைய ஓவியத்திலே ரொம்ப புகழ்பெற்ற ஒரு ராமர் பட்டாபிஷேக ஓவியம் ஒண்ணு இருக்கு. இன்னைக்கும் பழைய கோவில்களிலே, பஜனை மடங்கள் போன்ற இடங்களிலே அந்த ராமர் பட்டாபிஷேகத்தை வைத்து வழிபாடு செய்யக்கூடிய வழக்கம் இன்றைக்கும் இருக்கிறது. இந்த நாள்ல இன்னைக்கு ஸ்ரீராம நவமி அன்னைக்கு நீங்க போனீங்கன்னா பல இடங்கள் அந்த ஓவியத்தை பார்க்கலாம். அந்த ஓவியம் ராமர் பட்டாபிஷேகம் அப்படின்னு சொன்னா என்ன இருக்கும்? அரியணை அனுமன் தாங்க, அங்கதன் உடைவாளந்த, இருவரும் கவரி வீச அப்படின்றதெல்லாம் நாம வழக்கமா பார்க்கிறோமே, அதெல்லாம் அந்த ஓவியத்தில் இருக்குன்றது யதார்த்தம். ராமர் இருப்பாரு, சீதம்மா இருப்பாங்க, அந்த பக்கம் பரத சத்துருங்களா இருப்பார்கள், ஆஞ்சநேயர் இருப்பாருன்ற யதார்த்தம். ஆனால் இதெல்லாம் மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய பட்டாபிஷேக ஓவியத்திற்கு இருக்கும். ஆனா இந்த ரவிவர்மா ஓவியம் இருக்கே, அதுக்கு ஒரு தனி சிறப்பு என்னன்னா, ராமர் உருவம் மட்டும்தான் பெருசா தெரியும். பக்கத்துல கொஞ்சம் அந்த உருவத்தை காட்டும் கொஞ்சம் சின்ன வடிவத்துல சீதையினுடைய உருவம் தெரியும். மற்ற நபர்கள் அவர்கள்லாம் கொஞ்சம் தெளிவா தெரிவார்கள். ஆனா அந்த ஓவியத்தை சுத்தி பெரிய கூட்டம் இருக்கும், நிறைய பேர் இருப்பார்கள், நிறைய பேர் கிரீடம் அணிந்திருப்பார்கள், விதவிதமான தலைப்பாகைகள் கட்டியிருப்பார்கள், வெவ்வேறு உருவங்களிலே நிறைய பேர் நிற்பாங்க. இவங்கெல்லாம் யாரு? ராமருடைய பட்டாபிஷேகத்துக்கு வந்திருக்கக்கூடிய விருந்தினர்கள் அப்படின்னு மட்டும் நாம யூகம் பண்றோம். ஆனால் அவர்கள் பட்டாபிஷேகத்துக்கு வந்த வெறும் விருந்தினர்கள் கிடையாது. இந்த பாரத தேசம் இருக்கின்றதே, இன்றைக்கு இந்த தேசமானது மாநிலங்களின் பெயரினாலே மொழிவாரி மாநிலங்களாக இன்றைக்கு பகுக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த பாரத தேசமானது 56 தேசங்களுடைய சங்கமம். இந்த 56 தேசத்து ராஜாக்களுடைய அன்றைக்கு அந்த அரசர்களுக்கு என்ன நடை, உடை, பாவனை, உடுப்பு இருந்ததோ அந்த உடுப்போடு 56 தேசத்து அரசர்களையும் ரவிவர்மா தன்னுடைய ஓவியத்திலே குறித்திருக்கின்றார். அதற்கு அடையாளம், அதன் பொருள் என்ன என்றால் 56 தேசங்களை உடைய பாரத நிலத்திற்கு சொந்தம் இந்த ராமகதை என்பதை அவர் தன்னுடைய ஓவியத்திலே அடையாளமாக காட்டினார். அப்படிப்பட்ட இந்த ராமகதை பலவிதமான பெருமைகளை கொண்டிருக்கிறது. கம்பர் அதை தமிழிலே செய்து கொடுத்திருக்கின்றார். தமிழ் மக்கள் அதை போற்றி கொண்டாடி பாடி வணங்கி அதை இன்றைக்கும் நாம் பேசிக்கொண்டே இருக்கின்றோம். அப்படி பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ராமகதையிலே பல பரிணாமங்கள், வெவ்வேறு விதமான கோணங்களிலே நாம் இந்த ராமாயணத்தை நாம் அணுகி கொண்டிருக்கின்றோம். ராமாயணத்தை ராமர் இப்படித்தான் பிறந்தார், இந்த மாதிரியாக அயோத்தியில அவர் அவதாரம் பண்ணினார், அங்கிருந்து அவர் இந்த மாதிரியாக இலங்கைக்கு போனார் அப்படின்னு ஒரு கதையை நேர்கோட்டு முறையிலே சொல்வதுன்றது ஒரு வழக்கம். பௌராணிகர்கள் என்று சொல்லக்கூடிய புராண பிரசங்கிகள் இதை ராமாயண உபன்யாசம் என்பதாக நவாகம் என்கின்ற பெயரிலே 9 நாள்கள் அல்லது மாதக்கணக்கிலே வருடக்கணக்கிலே ராமாயணம் சொன்னவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அப்படியெல்லாம் ராமகதை சொல்றது அப்படின்றது ஒரு முறை. ஆனால் இந்த கம்பன் கழகங்கள் போன்ற அமைப்புகள்ல அந்த கதையை இந்த குறுக்கு வெட்டு தோற்றம் அப்படின்னு ஒண்ணு போடுவாங்க. அந்த மாதிரி அந்த கதையை பலவிதமான கோணங்களிலே வெவ்வேறு பார்வைகளிலே பார்ப்பதற்கான ஆராய்ச்சிகள், முடிவுகள் அல்லது அதிலே இடம்பெற்றக்கூடிய தனித்தனி கதாபாத்திரங்களை எடுத்துக்கொண்டு அதை பற்றிய ஆய்வுகளை மேற்கொள்வது அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் தொடர்ந்து ராமாயணத்தை பலவிதமாக அணுகக்கூடிய அணுகுமுறைகளே ஒண்ணு. ஆனா இங்க நாம் ஒரு விடயத்தை கவனிக்க வேண்டும். நாம இப்ப ஒரு புகழ்பெற்ற ஆலயம், இந்த பக்கங்களே சுசீந்திரம் போன்ற கலை நயத்திற்காக பெயர் பெற்றிருக்கக்கூடிய புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு நாம் போகிறோம். அப்படி புகழ்பெற்ற ஆலயத்திற்கு நீங்க போனீங்கன்னா அந்த ஆலயத்திலே தனிச்சிறப்பு வாய்ந்த அம்சங்கள் இருக்கும். இப்ப எங்க ஊருக்கு வந்தீங்கன்னா மீனாட்சி கோயில ஆயிரங்கால் மண்டபம் அப்படின்னு ஒரு மண்டபம் இருக்கு. ஸ்ரீரங்கத்துக்கு போனீங்கன்னா சேஷராயர் மண்டபம் அப்படின்னு ஒரு மண்டபம் இருக்கு. இந்த மண்டபங்கள்லாம் அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய தனிப்பட்ட பெருமிதமான கலைக்காக, சிற்பத்திற்காக என்று புகழ்பெற்றிருக்கக்கூடிய அந்த அடையாளம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஆலயத்திற்கும் பல 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 பகுதிகள் அப்படி பார்க்கறது ரொம்ப அழகா இருக்கும். சில கோவில்கள்ல நீங்க கோயிலுக்கு உள்ளே எல்லாம் போக வேண்டாம், இந்த கோவிலுடைய கோபுர வாசல் இருக்க, குடவர வாசல் அதை சொல்லுவார்கள். அந்த குடவர வாசல்ல ஒரு காத்து வரும். அந்த குடவர வாசல் காத்துக்காகவே அந்த கோயில போய் அந்த இடத்துல அமர்ந்து அந்த காத்தை அனுபவிக்கிறது ஒரு சுகம். அந்த குடவரை வாயில் என்பது அவ்வளவு அழகான ஒரு குடவரை வாயிலாக அமைந்திருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஆலயங்களுக்கும் அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிற்பங்களுக்கு ஒரு தனி அழகு இருக்கும், அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய மண்டபங்களுக்கு தனி அழகு இருக்கும், அந்த ஆலயங்களுக்கு இருக்கக்கூடிய கோபுரங்களுக்கு தனி அழகு இருக்கும், அந்த ஆலயத்திற்கு இருக்கக்கூடிய மதில் சுவர் இருக்கு இல்லையா. ஸ்ரீரங்கம் கோவிலை சொல்லுகின்ற பொழுது, திருவரங்கம் பெரிய கோவிலை சொல்லுகின்ற பொழுது சப்த பிராகார மத்தியே சரசம் குலோத்பாசமானேன்னு 7 பெரு மதில்கள்,
அந்த 7 மதில்களை அடைய வளைச்சு 8வது மதில் ஒன்று இருக்கு, அதுக்கு அடைய வளைஞ்சான்னு பேர். அப்படி 7 பெரு மதில்களுக்கு நடுவிலே அங்கே திருவரங்கநாதன் கண்வளர்ந்து கொண்டிருக்கிறார். அந்த மதில் அவ்வளவு அழகு. அப்படி ஒவ்வொரு 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 ஆலயங்களுக்கும் ஒவ்வொன்று தனித்தனியாக அழகாக இருக்கிறது. அல்ல இது எல்லாம் சேர்ந்து ஒரு ஆலயம் இருக்கிறது. ஆனால் ஒருவர் ஒரு ஆலயத்திற்கு போவதற்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம கேட்டால், நிச்சயமாக இந்த அழகெல்லாம் ரசிக்கிறது அப்படின்றது ஒரு கருத்து தான், இல்லைன்னு சொல்லல. ஒரு கோயிலுக்கு போனா இந்த அழகெல்லாம் பார்க்கிறோம், வியக்கத்தகுந்த சிற்பங்கள் இருக்கின்றன. ரொம்ப பார்க்கறதுக்கு இன்னைக்கெல்லாம் நாளெல்லாம் பார்த்து கொண்டிருக்கூடிய சிற்பங்கள் இருந்தாலும் கூட இந்த அழகையெல்லாம் உயிர்ப்பிக்கக்கூடிய ஆற்றல் எதற்கு உண்டு என்றால், அந்த ஆலயத்திலே மத்தியிலே பிரம்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த மத்தியிலே கருவறையிலே இருக்கக்கூடிய தெய்வத்தினுடைய அருள் வெள்ளம் பெருகி அங்கு நிறைந்தால்தான் அந்த ஆலயத்திற்கு செல்லக்கூடிய ஒரு அடியவருக்கு அருள் என்பது கிடைக்கும். அப்போ ஒரு ஆலயத்தை சுற்றி எவ்வளவு அழகாக, எவ்வளவு பெருமை மிகுந்த, எவ்வளவு சிறப்பு வாய்ந்த கட்டமைப்புகள் இருந்தாலும் கூட அந்த ஆலயத்திற்கு செல்லக்கூடிய நோக்கம், ஆலயம் செல்வது சாலவும் நன்றி என்று சொன்னால், அந்த ஆலயத்திலே சென்று அங்க இருக்கக்கூடிய கருவறை தெய்வத்தை வணங்கி அந்த தெய்வத்தினுடைய அருளை பெறுவதற்காகத்தான் ஒரு ஆலயம் அடிப்படையிலே கட்டமைக்கப்படுகின்றது. அப்போ அந்த தெய்வத்தினுடைய இருப்பு தான் இந்த ஆலயத்திற்கு அர்த்தத்தை கொடுக்கின்றது. அப்படி ஒருவேளை தெய்வமில்லாத ஒரு கோயிலாக இருக்குமே ஆனால், அந்த தெய்வமில்லாத கோயில் என்று சொல்லக்கூடியது வெறும் கட்டடமாக இருக்குமே ஒழிய, கலை வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்டடமாக இருக்குமே ஒழிய, அது ஆலயமாக இருக்கக்கூடிய அர்த்தத்தை இழந்துவிடும். அதே போல ராமாயணத்திலே பல பல சிறப்புகள், அதனுடைய உவமைகள், உருவகங்கள், கவிநயங்கள், அழகுகள், பாத்திர படைப்புகள், கதை கட்டமைப்பு என்று பல 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 சிறப்புகள் அந்த ராமகதை முழுவதுமாக நிறைந்திருந்தாலும் கூட, இந்த ராமகதையிலே, இந்த ராமகதை என்று சொல்லக்கூடிய இந்த ஆலயத்திலே கருவறையாக, அந்த கருவறை தெய்வமாக எழுந்தருளிருக்கக்கூடிய கடவுள் செப்பரும் குணத்து ராமன். ராமன் என்கின்ற இந்த கருவறை தெய்வத்தை சுற்றித்தான் இவ்வளவு அழகுகளும் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த ராமனை சுற்றித்தான் அந்த கதையானது எடுத்து நடத்தி கொண்டு செல்லப்படுகிறது. பேரே பாருங்க, ராமாயணம் என்கின்ற பெயர். வால்மீகி மகரிஷி இந்த கதைக்கு 3 பேர் வைத்தாங்க. அந்த 3 பெயர்களிலே இந்த பேர் மட்டும் தான் நிலைச்சிருக்கு. சீதாயா சரிதம் மகத் என்பது சீதை பெருமை வாய்ந்த சீதையினுடைய சரிதம் என்று ஒரு பொருள். ராவண வதம் என்றே இந்த கதைக்கு ஒரு பெயர் இருக்கிறது. வால்மீகி வைத்த பெயர்களிலே ஒன்று ராவண வதம். ஆனால் அந்த 2 பெயர்களையும் தாண்டி ராமாயணம் என்று ராமன் சென்ற வழி, ராமன் வாழ்ந்து காட்டிய வழி என்கின்ற பெயர்தான் காலந்தோறும் இன்றைக்கும் நிலைத்து நிற்கிறது. அப்படி இந்த கதையினுடைய தலைவனாக, கதையினுடைய நாயகனாக இருக்கக்கூடிய அந்த ராமபிரான் அவனுடைய கதையை அறிந்து கொள்வதே ஒரு கல்வி என்கிறார் நம்மாழ்வார். சொல்றாரு, கற்பார் ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ என்று சொல்லுங்கள். அவரே கல்வியின் வடிவம். ராமனை கற்றல், ராமாயணத்தை கற்றல் என்பது அதுவே வாழ்க்கைக்கான பாடத்தை படிக்கிறதுக்கு சமமா. ராமனுக்கு நம்பி என்கின்ற பெயர் இருக்கிறது. ராமாயணத்துல பார்த்தாலே தெரியும், அங்கங்க ராமனை நம்பி என்று அழைக்கக்கூடிய வழக்கம் இருக்கு. நம்பியை காண நங்கைக்கு 1000 நயனங்கள் வேண்டும், கொம்பினை காணும் தோறும் குறிசற்கும் அகுதே என்றெல்லாம் கம்பன் பாடுகிறான். அப்படி பாடுகின்ற பொழுது ராமபிரானை சொல்ற பொழுது நம்பி என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். இந்த வார்த்தைக்கு என்ன பொருள்? நம்பி அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த நிலையில இருந்து நான் இந்த ஊருக்கு வருகின்ற பொழுது இடையில வள்ளியூர், வள்ளியூருக்கு கொஞ்சம் தொலைவிலே ஒரு பெருமாள் இருக்கிறார். அந்த பெருமாளுக்கு வடமொழியிலே சுந்தர பரிபூரணன் என்று பெயர். அப்படி வடமொழியில் இருக்கக்கூடிய இந்த பெயரை தமிழாக்கி வைத்திருக்கக்கூடிய பெரியவர்கள் என்ன பெயராக அழைக்கிறார்கள்? வடிவழகிய நம்பி என்று பெயர் வைத்திருக்கிறார். அப்ப வடிவழகு என்பதுதான் சுந்தர பரிபூரணம் என்றால் நிறைவு என்று. 10 விதமான குணங்கள், 10 விதமான பண்புகள், அந்த 10 விதமான பண்புகளும் கொண்டு நிறைந்திருக்கக்கூடிய ஒரு தலைவன் யாரோ அந்த தலைவனை தமிழ் மரபிலே நம்பி என்று அழைப்பார்கள். அந்த 10 விதமான பண்புகளோடு நிறைந்திருக்கக்கூடிய ஒரு தலைவியாக ஒரு பெண் இருப்பாளே ஆனால் அவளுக்கு தமிழ் இலக்கியங்களிலே நங்கை என்று. அதனாலே இந்த பண்புகளாலே நிறைந்திருக்கக்கூடியவருக்கு நம்பி என்று. என்ன விதமான பண்புகள் அவரிடத்திலே நிறைந்திருக்கின்றன?
என்னென்ன மாதிரியான பண்புகள், அந்த பண்புகள் எல்லாம் ராமபிரான் தன்னை அவர் ஒரு முன்னுதாரணமாக ஆக்கி காட்டுவதற்காக நிகழ்த்திய அவதாரம் இது. நான் இந்த வழியிலே நடக்கிறேன், ராமாயணம்னா அதான் அர்த்தம். நான் இந்த வழியிலே நடக்கிறேன், என்னுடைய வழி என்ன, நான் சென்ற பாதை என்ன என்பதை அறிந்து அந்த வழியை பின்பற்றி நீங்களும் நடந்து வாருங்கள் என்று ராமபிரான் அந்த பாதையை நமக்கு போட்டு காட்டுகின்றார். அந்த பாதையிலே நாம் பார்த்து அறிந்து நாம் போற்ற தகுந்த பண்புகள் என்னென்னலாம் உண்டு என்பதைத்தான் நாம் இன்றைய தினத்திலே பார்க்க போகின்றோம். இந்த பண்புகளுக்கெல்லாம் சேர்த்து இந்த பண்புகள் எல்லாம் சொல்லி தீர்க்க முடியாது என்பதுதான் கம்பனுடைய வாக்கு. இதெல்லாம் அருங்குணங்கள், மிகுந்த அருமைப்பாடு உடைய குணங்கள், வெறும் அருங்குணங்கள் மட்டுமல்ல, இவை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத, வார்த்தைகளுக்கு அகப்படாத. பாதி சொல்லுவான், சொல்லுக்கு அடங்காதே பராசக்தி சூரத்தனங்கள் எல்லாம் என்று சொல்லுவான். சொல்லுக்கு அடங்காது. அப்படி சொல்லுக்கு அடங்காமல் இருக்கக்கூடிய அந்த தன்மைக்குத்தான் செப்பரும் குணம் என்று. அதனாலே அப்படி சொல்லுக்கு அடங்காமல் வார்த்தைகளுக்கு வசப்படாமல் இருக்கக்கூடிய பெரும் குணங்கள், அருங்குணங்கள் எதெல்லாம் ராமபிரானிடத்தை பொருந்தி இருக்கின்றன என்பதைத்தான் நாம் இன்றைய பொழிவிலே பார்க்க போகின்றோம். ராமன் என்று சொன்னாலே அவருடைய மற்ற எல்லா குணங்களை காட்டிலும் நம்முடைய நினைவிலே முதல்ல வந்து நிற்பது அவரிடத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்களை மதிக்கும்படியான பெருங்குணம். பெற்றோர்களை மதிப்பது அப்படின்னு சொன்னா அந்த மதிப்பை அவர் எப்படி வெளிப்படுத்துறாருன்னு நாம் பார்க்கணும். உங்க அப்பா சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு கைகேயி சொல்றான். அவங்க அப்பா சொல்லியிருக்காருன்னு கைகேயி சொல்றான். என்ன சொல்றா? ஆழிசூழ் உலகலாம் பரதனை ஆள நீ போய் தாழிரும் சடைகள் தாங்கி தாந்தரும் தவம் மேற்கொண்டு கூழி வெங்கானம் நன்னி புண்ணிய துறைகள் ஆடி 7 ஆண்டின் வா என்றனன் அரசன் அப்படின்னு நான் சொல்லலப்பா, அப்பாவுடைய கட்டளை அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவனுடைய மறுமொழி இருக்கிறதே, அது ரொம்ப போற்ற தகுந்த உயர்ந்த வார்த்தைகளாலே அதை அவன் ஏற்றுக்கொள்கிறான். எப்படி சொல்றான்? இது அப்பாதான் சொல்லியிருக்கணும், தேவையில்லையே. மன்னவன் பணி என்றாகில் நும்பணி மறுப்பனோ, என் பின்னவன் செல்வம் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதன்றோ அப்படிலாம் சொல்லிட்டு மின் ஒளிர் காணம், அந்த மின்னொளிர் காணத்துக்கு இன்றே போகின்றேன் விடையும் கொண்டேன் என்று அவன் சொல்றான். அவன் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை பாருங்க, மின் ஒளிர் காணம். மின் ஒளிர் காணம்னா என்ன? நம்ம ஒரு விழா நடக்கிறது அப்படின்னா அப்படியே ஒளி வெள்ளமாக அந்த ஊர் வந்து மிதக்கும். மற்ற நேரங்கள்ல பூரா அப்படியே இருக்கடந்து இருக்கும், வழக்கம் போல இருக்கும். ஆனா ஒரு விழா தொடங்கி விட்டது என்று சொன்னால் எங்க பார்த்தாலும் ஒரே சீரியல் செட்டு பல்பு அது இதுன்னு போட்டு ஒரே ஒளி வெள்ளமா இருக்கு அப்படின்னா அது மகிழ்ச்சியுடைய அடையாளம். அதான் அப்படி ஒளிரும். அந்த மாதிரி ஒளிரக்கூடிய காடு அப்படின்னு நம்ம வார்த்தையை பயன்படுத்துறோம். உண்மையிலே காடு அப்படி ஒளிர்வது கிடையாது. காடு அப்படின்னு சொன்னாலே அதுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு தன்மை என்னன்னா, அது அடர்த்தியா இருக்கும், செறிவா இருக்கும், இருட்டா இருக்கும். அதான் காட்டுகள். பகல்ல போனா கூட வெளிச்சமே இல்லை அப்படின்ற மாதிரி அப்படியே நிறைந்து செறிந்து அடர்ந்து இருண்டு இருக்கணும். அதான் காடு. ஆனா ராமபிரான் என்ன சொல்றான்? மின் ஒளிர் காண். ஏன்னா இந்த காட்டுக்கு போன்னு சொன்ன உடனே சரி நான் போறேன் அப்படின்றத கடமைக்காக செய்யறது வேற வழி இல்லை. நீங்க சொல்லிட்டீங்க நான் செஞ்சாகணும் அப்படின்ற மனநிலையிலே நான் காட்டுக்கு போறேன்னு ராமன் சொல்லல. சொல்ற இவ கூட பயந்து பயந்து சொல்றான். பயந்து பயந்து என்ன? அவ காட்டினுடைய இயல்பு அவ சொல்றா. அவளுடைய வார்த்தை எப்படி இருக்கு? ஆழிசூழ் உலகலாம் பரதனை ஆள தாழிரும் சடைகள் தாங்கி கூழி வெண்காணம் அப்படின்னு அவ சொல்றான். நீ போகக்கூடிய காடு இருக்கிறதே அது வெம்மையானது, கொடுமையானது. அப்படிப்பட்ட வெம்மையான கொடுமையான காட்டிற்கு நீ போக வேண்டும் என்று அவ சொல்றான். ஆனா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் எப்படி இருக்கு? நான் மின்னொளிர் காணம் போகின்றேன். இந்த 2 வார்த்தையும் பாருங்களேன். நாம யாருடைய வீட்டுக்காவது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தை நாம போயிருப்போம். அப்ப நம்ம சந்தர்ப்பத்தை நாம போயிருக்கிற பொழுது நமக்கு கொடுக்கறதுக்கு நல்ல உணவு பாவம் அவர்கள்ட்ட இருக்காது. ரொம்ப எளிய உணவு இருக்கும். எளிய உணவு சில சமயங்கள்ல மீந்து பழைய சாதமா கூட இருக்கலாம். இந்த பழைய சாதத்தை அவங்க போடுற பொழுது ரொம்ப தயங்கி எங்களால இவ்வளவுதான் முடியும், இது நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு அவங்க கொடுக்குறவங்க ரொம்ப தயங்கி கொடுத்தா கூட சாப்பிடுறவன்
மனம் நிறைவாக மன மகிழ்ச்சியோட நான் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை என்ன அமிர்தம் போல இருக்கு இந்த சாப்பாடு அப்படின்னு அவன் என்ன பண்ணுவான், பெருமையா சொல்லுவான். பெருமையா சொல்லுவான்னா அவனுடைய இதயத்திலே இருந்து மனம் நிறைந்து மகிழ்ந்து அவன் அந்த பெருமையா அவன் பேசுறான். அந்த மாதிரி இவ சொல்ற பொழுது கூலி வெங்கானம் அப்படின்னு இவ சொல்றா. அது ரொம்ப கொடுமையான காடு, ரொம்ப வெப்பம் மிகுந்த காடு, வெம்மை வாய்ந்த காடுன்னு சொல்ற பொழுது இவ சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது உளப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வதனாலே ராமபிரானுடைய திருவாக்கு எப்படி இருக்கின்றது, மின் ஒளிர் காணம் என்று அந்த காட்டிற்கு போவதை உளப்பூர்வமாக சந்தோஷமாக பெற்றோர்களுடைய பேச்சை கேட்டு ஆக வேண்டிய நிர்பந்தம். சில சமயங்கள் அப்படி நிர்பந்தங்கள் ஏற்பட்டும். இந்த பக்கம் இந்த பெயர்கள் பதிவு செய்வார்கள். அப்படி இந்த பெயர் பதிவு செய்யற பொழுது கொஞ்ச காலங்களுக்கு முன்பு வரைக்குமாக கணவனுடைய பெயரை மனைவி சொல்றது இல்லைன்னு ஒரு வழக்கம் இருக்கு. வாயால நேரா சொல்ல மாட்டாங்க. இப்ப உங்க வீட்டுக்கார பேர் என்னமா அப்படின்னு கேட்டா அவருக்கு ஒரு பேர் இருக்கும், வாயில சொல்ல மாட்டான். அதனால சொல்லுவா கொண்டையில வைக்கிறது கோயில்ல நிக்கிறது அப்படின்னு. அவன் அந்த சென்சஸ் எடுக்க வந்த நிலைமை யோசிச்சு பாருங்க. வீட்டுக்கார பேர் என்னமான்னு கேட்டா அவ பேர் சொல்றா, கொண்டையில வைக்கிறது கோயில் நிக்கிறது. இப்படி ஒரு பேராமா சார், கொண்டையில வைக்கிறது பூ, கோயில் என்ன சார் நிக்கும் மணி, அவர் பேரு பூ மணி. அந்த பேர் வாயால நேரா சொல்ல மாட்டேங்கிறான். அதனால என்ன சொல்றா, கொண்டையில வைக்கிறது கோயில் அப்படின்னு அவர் சொல்லுவான். இதே மாதிரி அந்த தெருவில் இருக்கக்கூடிய இன்னொரு வீட்டுல போய் சென்சஸ் எடுத்திருக்கான். ஏமா உங்க வீட்டுக்கார பேர் சொல்லப்படாது, பேரை சொல்லுமா சொல்லப்படாது. சும்மா பேரை சொல்லித்தாமான எழுத்தாமானும் ஐயோ இந்த பாடா போனவன் பேரை என் வாயால சொல்லக்கூடாதுன்னா பேரையே சொல்லியிருக்கலாம். ஆனா அவ என்ன சொல்றா, மனசுல இந்த மாதிரியான சடங்குகளை இந்த மாதிரியான மரபுகளை நிர்பந்தத்தின் காரணமாக கணவன் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பினாலே மரியாதையினாலே இந்த பெயரை சொல்லக்கூடாதுன்ற வழக்கு அவட்ட இல்ல, நிர்பந்தத்தின் காரணமாக அந்த பேரை சொல்லக்கூடாதுன்னு அவ ஒரு பழக்கத்தை வச்சிருக்க. அந்த மாதிரி நிர்பந்தத்தின் காரணமாக ராமன் காட்டுக்கு போனானா, பெற்றோர்களுடைய வாக்கை கேட்டானா அப்படின்னா நிர்பந்தத்தின் காரணமாக அவன் கேட்கவில்லை. அதை மன மகிழ்வோடு அந்த கானகத்திற்கு செல்வதை ரொம்ப சந்தோஷமாக மின்னொளிர் காணமாக அந்த கானகத்தை அவன் நினைப்பானையானால் அப்படி பெற்றோர்களுடைய வாக்கை மனப்பூர்வமாக கேட்கக்கூடிய பெருங்குணமானது ராமபிரானிடத்திலே அமைந்திருக்கிறது என்று நாம். அடுத்தபடியாக ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்குமான உறவு என்பது ரொம்ப முக்கியமானது. அதுலயும் அந்த ஆசிரியருடைய சொல்லை கேட்பது, அந்த ஆசிரியர் என்பவர் நமக்கு அறிவு புகட்ட வந்தவர், நாம அவரிடத்திலே கற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கிறோம் என்கின்ற மனநிலையை இந்த நவீன கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் இழந்து விட்டார்களோ என்று நான் பலமுறை நினைக்கிறேன். அந்த துறையில இருப்பதனாலே ஒருவேளை பழைய குருகுல முறையிலே ஆசிரியர் அவர் அமர்ந்து மாணவர்கள் நின்று அவர்கள் கற்றிருப்பார்களே, ஆனால் அந்த மாதிரி மனநிலை இருந்திருக்குமோ தெரியாது. இன்னைக்கு பசங்களை உட்கார வச்சு வாத்தியார்கள் நம்ம நின்று நடந்து ஓடி ஆடி என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் செஞ்சு நாம பாடம் நடத்தி. அப்படி ஒரு ஆசிரிய மனநிலை மாணவ மனநிலை எப்படி இருக்க வேண்டும்னு ராமன் நாம திருத்திக்கலாம். தாடகை வந்து நிக்கிறா, அவள் பெண் உருவிலே வந்திருக்கக்கூடிய அரக்கி, இவளுடைய உருவம் தான் பெண் உருவமாக இருக்கிறதே ஒழிய பெண்மை என்பது ஒரு பண்பு, தாய்மை என்பது ஒரு பண்பு. அந்த பண்பு அவளிடத்திலே இல்லாமல் அந்த உருவம் மட்டும் அவட்ட வந்து நிக்குது. அப்படியான ஒரு தன்மையோட அவள் வந்து இருக்கிறார். சில சமயங்களில் ஏடிஎம் மிஷின் இருக்கும், காசு இருக்காது, புரியுதா? அந்த மாதிரி அது மிஷின் தான், ஆனா அது நம்ம பயன்படுத்த தேவையான பணத்தை நம்ம கொடுக்கணும்ல. அந்த மாதிரி அவளுடைய உருவம் பெண் உருவம் தான், ஆனா அவளிடத்திலே அந்த பெண்மை என்கின்ற பண்பு இல்லை. அவள் அரக்கியாக இருக்கிறாள். அவளை அவளுடைய உருவத்தை மட்டும் பார்த்துவிட்டு இவள் பெண்ணானோ என்று, பெண்ணாக இருக்கக்கூடிய இவளை நாம் கொள்ளலாமா என்று ராமன் தயங்கி நிற்கிற பொழுது கூப்பிட்டு சொல்றார் விஸ்வாமித்திரங்க, வாப்பா ஆறி நின்றது அரண், நீ வந்து இப்போ என்ன பண்ணக்கூடாது, தயங்கலாம் நிக்க கூடாது, யோசிக்க கூடாது, அதுக்கெல்லாம் இது நம்ம நேரமே இல்லை. சொல்றார் ஆறி நின்றது அரண் அன்று அரக்கி. அவள் அரக்கி என்கின்ற சொல்லை சொல்லுகின்ற பொழுதே அவள் பெண்மை என்கின்ற அந்த உயர்ந்த பண்பு இல்லாதவளாக இருக்கின்றாள். அவளை கோரி அப்படின்னு அவள் மேல அன்பு விட சொல்றார். சொன்னா நியாயமா என்ன பண்ணணும், நீங்க சொல்றது சரியா தப்பான்னு வாதாட வேண்டிய ஒரு இடம். இப்படிலாம் வாதாட ஆசிரியனுடைய வாக்கின் மீது, குருவினுடைய வாக்கின் மீது இருக்கக்கூடிய மதிப்பு, மாதுர் தேவோ பவ பிதுர் தேவோ பவ ஆச்சாரிய தேவோ பவ என்கின்ற வேத வாக்கை வசிஷ்டத்தை கற்ற ராமன்
உன்னை ஒரு இடத்துல நம்ம பிராக்டிக்கலா கத்துக்கிட்டா, தியரிட்டிக்கலா கத்துக்கிட்டா பிராக்டிக்கலா எங்க நம்ம ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். வசிஷ்டத்தை ராமன் இதெல்லாம் தியரியா கத்துக்கிட்டான். அதுபோல அவன் பிராக்டிக்கலா அவனுடைய வரலாற்றிலே அவனுடைய வாழ்க்கை முழுவதுமாக அவன் நமக்கு நடத்தி காட்டி கொண்டிருக்கின்றான். ஆச்சாரிய தேவோபவ, ஆச்சாரனுடைய வாக்கு, ஒரு ஆசிரியராக ஒரு சொல்லக்கூடிய சொல்லை ஒரு மாணவனானவன் தட்டாமல் கேட்க வேண்டும் என்ற அந்த மரபை இப்பொழுது ராமன் நிலைநாட்டுகிறான். அரண் அல்லவும் எய்தினால் அது செய்க என்று ஏவினால், நீங்கள் அப்படியாக என்னை பார்த்து நீங்கள் சொல்வீர்களே, ஏன்னா எங்க அப்பா உங்ககிட்ட என்னை கையடையாக அடைக்கலமாக கொடுத்திருக்கிறார். அப்படி எங்க தகப்பனார் உங்கள்கிட்ட அடைக்கலமாக கொடுத்து உங்களை நான் ஒரு ஆசானாக நான் கொள்ள வேண்டும் என்கின்ற மதிப்போடு மரியாதை எங்க அப்பா நான் கொடுத்திருக்கிறாரே, எங்க அப்பாவுடைய வாக்கிற்கு நான் மதிப்பு தருவேன், உங்களுடைய வாக்கிற்கு நான் மதிப்பு தருவேன். ஒருவேளை நீங்கள் ஏவினால் நீய நின் உரை வேதம் எனக்கொடு செய்கை என்றே அறம் செய்யும் ஆறு. அறத்தினுடைய வழி என்ன என்றால், ஒரு ஆச்சாரியன், ஒரு குரு, அவருடைய வாக்கு என்னவோ அந்த வாக்கை வேத வாக்காக ஒரு மாணவன் கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த பண்பை ராமபிரான் இந்த இடத்திலே அவர் வெளிப்படுத்தி காட்டுகின்றார். இதெல்லாம் ஒரு மாணவ பருவத்திலே அவன் செய்யக்கூடிய செயல்கள், அடிப்படையிலே இருக்கக்கூடிய மனித பண்புகள். இந்த மாதிரியான தனி மனித ஒழுக்கங்களே நிறைய. தனி மனித ஒழுக்கத்திலே ரொம்ப உயர்வானது, ரொம்ப உத்தமமான பண்பு அவன் ஏகபத்தினி விரதனாக இருக்கக்கூடிய பண்பு. அவனை பற்றி போற்றி சொல்லுகின்ற பொழுது தியாகராஜ சுவாமி சொல்ற, ஒகமாட்ட ஒகபானமோ ஒக பத்னி விரதுடே. இதை ஒரு விரதமாக அவன் மேற்கொண்டிருக்கிறான். இதை ஒரு கொள்கையாக அவன் கொண்டிருக்கிறான். ஒரு சொல், ஒரு வில், ஒரு இல் என்கின்ற அந்த கொள்கையை அவன் கொண்டிருக்கின்றானே, அந்த கொள்கை என்பது சீதையினுடைய மனசுல இருக்கு. சீதை சொல்றா, அனுமன்ட்ட சொல்லிவிடுறான், நான் ராமபிரானிடத்திலே உங்களை சந்தித்தேன் என்று உறுதியாக சொல்வதற்கு உங்களுக்கும் ராமருக்குமாக மட்டும் நடந்திருக்கக்கூடிய ஏதாவது சில நிகழ்வுகளை எனக்கு நீங்கள் சொல்லிவிட்டா இதை போய் நான் போய் அடையாளமாக சொல்லுவேன் அம்மா என்று அவன் கேட்கின்ற பொழுது, வரைந்து என்னை கைப்பற்றினாரே, நாங்கள் திருமணம் நடக்கக்கூடிய காலத்திலே கைத்தளம் பற்றினாரே, அப்படி கைப்பற்றிய அந்த காலத்திலே அவர் என்னிடத்திலே சொன்னார், இந்த இப்பிறவிக்கு இரு மாதரை சிந்தையாலும் தொடே. ஏன்னா இது ராமபிரான் அவர் சொல்லக்கூடிய வாக்கு வெறும் வார்த்தை கிடையாது. முதல்ல சீதையை மிதிலையில பார்க்கிற பொழுது, மிதிலையில அண்ணன் நோக்கினாலும் அவளும் நோக்கினாலும் நமக்கு தெரியும். அதெல்லாம் பார்த்ததுல பெரிய விஷயம். பார்த்துட்டு அவருக்கு ராத்திரி பூரா உறுத்து, ஐயோ நாம் ஒரு பெண்ணை பார்த்திருக்கிறோமே, இந்த பெண்ணை வெறுமனே பார்த்தது மட்டும் கிடையாது, பார்த்த பிறகு அவளிடத்திலே நாம் மனத்தை நாம் பறிகொடுத்திருக்கின்றோமே, ஒருவேளை அந்த பெண் திருமணமான பெண்ணாக இருப்பாளோ என்று ஒரு ஐயம். ஆனாலும் கூட ராமனுக்கு ரொம்ப திடமான நம்பிக்கை. நாம யாரு? வசிஷ்டர் இடத்திலே பாடம் படித்த மாணவன். நாம் யாரு? தசரத ராஜகுமாரன். அப்படிப்பட்ட ராமனாகிலே என்னுடைய மனம் தவறான ஒரு இடத்திலே போகாது, என்னுடைய சிந்தை என்றைக்குமே தவறான வழியிலே செல்லாது. நான் நிச்சயமாக, அதனாலதான் இந்த சிந்தை என்பது ரொம்ப முக்கியம். ராமன் அகலிகையை சொல்லுகின்ற பொழுது அகலிகை எப்படிப்பட்டவள்னு அகலிகையை சொல்றான், நெஞ்சினால் பிழைப்பு இல்லாமல். உடல் செய்யக்கூடிய குற்றம், உடல் செய்யக்கூடிய தவறு என்று சொல்லக்கூடியதெல்லாம் இரண்டாம் பட்சம். ஆனால் மனத்துக்கண் மாசிலன் ஆதல் என்பது அனைத்து அரண் என்பது வள்ளுவருடைய வாக்கு. அதனாலே மனத்தினாலே நெஞ்சிலே இவள் பிழைப்பு இல்லாதவள், இவள் குற்றமற்றவள். அதே போல ராமன் சிந்தையிலும் கூட, மனத்தளவிலும் கூட அவன் மற்றொரு பெண்ணை அவன் ஏறெடுத்து பார்ப்பது என்பது அவனுடைய வரலாற்றிலே இல்லவே இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த ஏகபத்தினி விரதனாக இருந்த அந்த நிகழ்வு இருக்கின்றதே, அது அவருடைய பண்புகளிலே, அவருடைய குணங்களிலே ரொம்ப உயர்ந்த குணமாக அமைந்திருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த ராமன் அவன் ஒரு சிறந்த ஒரு மன்னனுக்குரிய பண்புகளை எல்லாம் அவன் பெற்றிருந்தான். சிறந்த மன்னர்களுக்குரிய பண்பு, சிறந்த தலைவனுக்குரிய பண்பு, அவன் காட்சிக்கு எளியவனாக இருக்க வேண்டும், கடுமையான சொற்களை சொல்லாதவனாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் வள்ளுவர் அந்த நெறிகளை நமக்கு வகுத்து கொடுக்கின்றார். காட்சிக்கு எளியவனாக இருக்கின்றான். அப்படி அவன் வீதியிலே செல்கின்ற பொழுது எதிர்படக்கூடிய மக்களை சந்திக்கின்றான். அப்படி சந்தித்து அவர்களை பார்த்து அவன் பேசக்கூடிய சொற்கள் எப்படி இருக்கின்றன? ஏன்னா சொற்கள் அதுக்கு நம்ம பெருசா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கலாம். ஓ
நம்மகிட்ட காசோ பணமோ பொண்ணோ பொருளோ நாம இன்னொருத்தருக்கு தானம் கொடுக்கணும்னா நாம சிரமப்படணும். அதையெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு நாம் தேடி தொகுத்து அதை நாம் இன்னொருத்தருக்கு நம்ம கொடுக்கணும். ஆனா ரொம்ப எளிமையான அன்பான இனிமையான சொற்கள் இருக்கின்றனவே, அந்த சொற்களை கொடுப்பதுக்கு நமக்கு என்ன பஞ்சம்? பாரதியார் இந்த கலைவாணி தேவி இருக்கிறாளே, அந்த கல்வி கடவுளாக இருக்கக்கூடிய அவளுக்கு ஒரு ஆலயம் ஒண்ணு கட்டணும்னு நினைக்கிறேன். அப்படி கட்டணம் கோயில் கட்டணும்னா லேசான விஷயமா? அதுக்கு நிறைய தேவை. அதனால அவர் நேரடியாகவே ஒரு கோரிக்கை வைக்கிறார். நிதி மிகுந்தவர் பொற்குவை தாரி. நீங்க என்ன பண்ணுங்க, உங்ககிட்ட நிறைய இருந்துச்சுன்னா பொற்குவை, பொற்குவைன்றது லேசுப்பட்ட வார்த்தையில நிறைய கொடுங்களேன், உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை நிறைய கொடுங்களேன் அப்படின்னு கேட்கிறேன். என்கிட்ட நிறைய இல்லை, என்ன பண்றது? நிதி குறைந்தவர், உங்ககிட்ட நிறைய இல்லையா, ஒண்ணும் பிரச்சனை இல்லை, காசுகள் தாய். இதான் உங்க கையில இருக்கக்கூடியது என்ன உண்டோ எளிமையானது, 5 10 எதுவோ ஒண்ணு அதை நீங்க கொடுங்களேன் அப்படின்னு சொல்றான். ஒண்ணுமே இல்லை, என்கிட்ட வாய்ப்பே கிடையாது அப்படின்னா, ஒண்ணுமே இல்லைன்னா கவலையே படாது. எந்த விதமான வருத்தமே இல்லை, எந்த விதமான வாய்ப்புமே இல்லை. அதுவும் அற்றவர் வாய் சொல்ல அருளீர். அப்படி எந்த பொருளும் எந்த விதமான வாய்ப்பும் வசதியும் இல்லாதவர்கள் ஒரு நல்ல காரியம் பண்றீங்க, பெரிய காரியம் பண்றீங்க, அந்த காரியம் வெற்றி அடையட்டும், நலம் பெறட்டும் என்று உங்கள் வாயினால் நல்ல வார்த்தைகளை உங்களுடைய இதயத்திலிருந்து நீங்கள் சொல்வீர்களே, ஆனால் அந்த நிதி மிகுந்தவர்கள் கொடுத்த பொற்குவைக்கும் நிதி குறைந்தவர்கள் கொடுத்த அந்த காசுகளுக்கும் இணையாக நாங்கள் இதையும் ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் வாயில இருக்கு சார் வார்த்தை. ஆழ்வார் சொல்றார், நான் வாயிலுண்டே நமோ நாரணா என்று ஓவாது உரைக்கும் உரை உண்டே. பாவங்களை போக்கிக் கொள்ள வேண்டும், பாவங்களை போக்கிக் கொள்ள வேண்டும் என்று நீங்கள் என்னென்னவோ காரியங்களை செய்கிறீர்களே, கோவில் கோவிலாக நீங்கள் ஏறி இறங்குகிறீர்களே, ஏதோ ஊர்களுக்கு நடையாக நடக்கிறீர்களே, அவ்வளவுலாம் ஏன் செய்றீங்க? நான் வாயிலுண்டே நமோ நாரணா என்று ஓவாது உரைக்கும் உரை உண்டு. இதெல்லாம் உங்ககிட்டே இருக்கு, வாய் இருக்கு. அந்த வாயை கொண்டு அந்த வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகு தருவான் என்று இந்த வாயை கொண்டு நீங்கள் அந்த இறைவனை பாடக்கூடாதா என்று இந்த வாயில இருக்கக்கூடிய சொற்கள் இருக்கின்றனவே, அந்த சொற்கள் போதும். ராமன் எதிர்வரும் அவர்களை அப்படி அவன் வீதியில அவன் போகிறான், வசிஷ்டரிடத்தில் அவன் பாடத்தை படித்து விட்டு அவன் ஊருக்குள்ளே இப்ப யுவராஜாவாகத்தான் இருக்கிறான். அப்படி யுவராஜாவாக இருந்தால் கூட யாராவது அப்படி மக்கள் எதிரே வந்தார்கள் சொன்னா, எதிர்வரும் அவர்களை எமையுடை இறையவன் அவர்களை பார்த்து முதிதரும் கருணையின் முகம் மலர அவர்களை பார்த்து கருணையோடு அன்போடு அவன் விசாரிக்கிறான், கேட்கிறான். எது வினை இடரிலை இனிதும் மனையும் மதிதரும் குமரரும் வலியர். உங்களுக்கு எதுவும் கஷ்டம் இல்லையே, நல்லா இருக்கீங்க இல்லையா, உங்க வீட்டுல இருக்கக்கூடிய குடும்ப குட்டிகளா நல்லா இருக்கு இல்லையா, குழந்தைகள்லாம் சௌக்கியமா இருக்காங்களா என்று அவர்களை பார்த்து அன்போடு ஒரு 4 வார்த்தை பேசினா, இந்த வார்த்தைக்கு ஈடு இணை, இந்த வார்த்தைக்கு இருக்கக்கூடிய ஒரு பெருமை, அந்த வார்த்தைக்கு அப்பேற்பட்ட ராமன் நம்மிடத்திலே நம்மை பார்த்து அவன் ஒரு சொல் சொல்லியிருக்கிறானே என்று அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த மன நிறைவு இருக்கிறதே, அப்படி அந்த இன் சொற்களால், ஈரம் அலைந்த இன் சொற்களால், ஈரம் கலந்திருக்கும்படியான அந்த இன் சொற்களால் ஒருவருடைய மனத்தை அவன் வெல்வான் என்று சொன்னால் இது அவனிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த பண்பிட்டையா? செய்நன்றி அறிதல் என்னன்றி குன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய்நன்றி குன்றம் அதற்கு என்று அந்த செய் நன்றி என்கின்ற பண்பு இருக்கிறதே, அது உயர்ந்த பண்பாக ஒப்பற்ற பண்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. எப்பேற்பட்ட பாவங்களும் மன்னிக்கப்படும், ஆனால் செய்நன்றி குன்ற பாவம் என்பது மன்னிக்கவே படாது. ராமன் அந்த செய்நன்றியை பல இடங்களிலே புலப்படுத்துகிறான். விபீஷணனை ஏத்துக்கலாமா வேண்டாமான்னு ஒரே பிரச்சனை. இல்ல இல்ல இவன் நம்ம சேர்த்துக்கூடாது, இப்ப நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப கஷ்டம், நிலைமை மோசமாயிரும், அப்படிலாம் கடுமையான எதிர்ப்பு இந்த விபீஷணனை சேர்த்துக்கலாம் அப்படின்ற பொழுது. ஆனா அந்த எதிர்ப்புகளை எல்லாம் ராமன் சந்திக்க வேண்டும். அந்த எதிர்ப்பு எல்லாம் கேட்கிறார். விபீஷணனை சேர்த்துக்கலாம்னு ஒரே ஒருத்த மட்டும்தான் ஆதரவு தெரிவித்தான். அனுமனை தவிர்த்து மற்ற அனைவரும் இந்த விபீஷணனை ஏத்துக்க கூடாதுன்னு தான் நின்னார்கள். அனுமன் மட்டும்தான் ஆதரவு தெரிவித்தார். அந்த அனுமனுடைய வார்த்தையும் ஒரு பக்கமாக கேட்டுக்கொண்டு இவர்களுடைய வார்த்தைகள்லாம் கேட்டுக்கொண்டு எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டு ராமர் சொல்றார், ஏன்பா உங்களுக்கு ஒண்ணு புரியுதா புரியலையா? இந்த வீடரன் இருக்கிறானே, அவனை நான் ஏற்றுக்கொள்வது என்று சொன்னால் நம்பி வந்தவர்களை கைவிட்ட பெரும் பழிக்கு நான் ஆளாவேன். என்னை நம்பி அவன் வந்திருக்கிறான்,
அப்படி நம்பி வந்திருக்கக்கூடிய இவனை நான் கைவிடுவேனே, ஆனால் நான் கொண்டிருக்கக்கூடிய இந்த வில் அறத்திற்கு என்ன அடையாளம் இருக்கிறது? இதை நான் பின்பற்றுவது என்று சொன்னால் அறம் என்னாம் ஆண்மை என்னாம் என்று உடைந்தவருக்கு உதவானாயின் உள்ளது ஒன்று ஈயானாயின் அடைந்தவருக்கு அருளானாயின் அறம் என்னாம் ஆண்மை என்னாம். நம்பி வந்தவர்களை கைவிட்டு நம்பி வந்தவர்களுக்காக உயிர் கொடுத்தவர்களுடைய வரலாறுகள் எல்லாம் எத்தனையோ இருக்கின்றன. அப்படி நிறைய வரலாறு சொல்ற பொழுது ராமபிரான் சொல்கிறான், சரணனுக்கு ஆறுகொள் என்று சாணகி அழுது சாம்ப. அன்றைக்கு என்னுடைய மனைவியாகிற ஜானகி என்னை காப்பாற்றுவதற்கு ஆள் இல்லையே என்று அவள் கதறிக்கொண்டிருந்த காலத்திலே, ராவணனாலே அவள் அபகரிக்கப்பட்டு அந்த நேரத்தில் அவள் கதறிக்கொண்டிருந்தாள். சரண் எனக்கு ஆறுகொள் என சாணகி அழுது சாம்ப, அரண் உனக்கு ஆவன் வஞ்சி அஞ்சல் என்று அருளின் எய்தி. நீ பயப்படாதே பெண்ணே, நான் உனக்கு காவலாக இருப்பேன், நான் உன்னை காப்பாற்றுகின்றேன் என்று அன்றைக்கு வந்து முரணுடை கொடியோன் அவன் கொல்ல முய்யமர் முடித்த தெய்வ மரணம் என் தாதை பெற்றது. என்னுடைய தகப்பனார் தசரத சக்கரவர்த்தி, அந்த தசரத சக்கரவர்த்திக்கு நண்பனாக இருக்கக்கூடிய ஜடாயு இருக்கின்றாரே, அவரே நான் தகப்பனாக எண்ணுகின்றேன். அப்படி எனக்கு தகப்பனுக்கு சமானமாக இருக்கக்கூடிய இந்த ஜடாயு என்னுடைய மனைவியாகிற சீதையை காப்பாற்றுவதற்காக வந்து அந்த ராவணனாலே கொல்லப்பட்டு தன்னுடைய உயிரையே அவர் கொடுத்தாரே, அப்படி அந்த உயிர் கொடுத்த செயல் இருக்கின்றதே, அந்த உயிர் கொடுத்த செயல் என்பது சாதாரணமானது இல்லை. அதை ராமபிரான் என்ன சொல்றார்? தெய்வ மரணம் என்று சொல்லுகிறார். பொதுவா மரணம் என்பது அமங்கலமானது. ஆனால் ராமபிரான் இந்த ஜடாயுடைய மரணத்தை தெய்வ மரணமாக, போற்றத்தக்க மரணமாக, உயர்ந்த மரணமாக தன்னுடைய திருவாக்கிலே சொல்வாரே. ஆனால் தன்னை நம்பி வந்த ஒரு பெண்ணை, தன்னை நம்பிய ஒரு பெண்ணை, ஒரு அபலையாக இருக்கக்கூடிய பெண்ணை, அந்த அபலைக்கு ஒரு பெண்ணுக்கு ஒரு துயர் வருகின்ற பொழுது தன்னுடைய உயிரை ஒருவன் கொடுப்பானே ஆனால், அந்த பெண்ணினுடைய மானம் காப்பதற்காக தன்னுடைய இன்னுயிரை கொடுப்பானையானால், அப்படிப்பட்ட ஒருவனுடைய தியாகமானது போற்ற தகுந்தது. அதை செய்நன்றியோடு நினைத்து பார்த்து விபீஷனை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது, தன்னை நம்பிய பெண்ணிற்காக அன்றைக்கு ஒரு அறிவில்லாத ஒரு பறவை, ஆறறிவு என்று சொல்லக்கூடிய மனித இனம் அல்ல, அந்த ஆறறிவிலே குறைந்திருக்கக்கூடிய ஒரு பறவை இனம் தன்னுடைய உயிரை கொடுக்குமானால், மனிதர்களுக்குள்ளே உயர்ந்தவனாக, மனித குலத்திலே அவர்களெல்லாம் ஆளக்கூடிய அரச குலத்திலே பிறந்திருக்கக்கூடிய நான் என்னை நம்பி வந்திருக்கக்கூடிய வீடனை நான் கைவிட முடியுமா என்று அந்த செய்நன்றி அறிதலை அவர் புலப்படுத்துவாரே. ஆனால் இந்த புலப்படுத்துதல் என்பது உயர்ந்த பண்பு. அன்புன்னு ஒரு வார்த்தை, அருள்னு ஒரு வார்த்தை. இந்த அன்பு இருக்கே, அந்த அன்பு என்பது நமக்கு வேண்டப்பட்டவர்கள் மீது நாம் வைப்பது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய உறவுக்காரங்க, தாயின் மீது, தகப்பன் மீது, மனைவி மீது, மக்கள் மீது, இன்னும் உற்றார்கள், உறவினர்கள், இவங்க மேலாம் நம்ம வச்சோம்னா அன்பு. ராமபிரானுக்கு தாயார் மீது, தகப்பனார் மீது, சகோதரர்கள் மீதெல்லாம் அன்பு இருந்தது. ஆனா இந்த அருள் இருக்கே, அந்த அருள் என்பது அன்பினுடைய மிகுதி. அருள்ன்றது யாருன்னா, அருள்ன்றதுக்கு பெற்றோர்கள், அருளை பெற்றவர்கள், அருளை ஈன்ற தாய் யாருன்னா அன்பா. அருள் என்னும் அன்பு ஈன் குழவி என்கிறார். இந்த அன்பினுடைய முதிர்ச்சி, அன்பினுடைய ஒரு வளர்ச்சி தான் அருள். அருள்னா என்னன்னா இந்த சம்பந்தம், தொடர்பு. யாருக்கு பரிமேலழகர் சொல்றாரு அருள்னா என்ன, அருளுடைமை என்கின்ற அதிகாரத்துக்கு அவர் கொடுக்கக்கூடிய விளக்கம் என்ன? தொடர்பு இல்லாமல், நம்மோடு உறவில்லாமல் யாரோ ஒருவன் எங்கேயோ ஒரு குஜராத்திலே ஒரு பெரிய பூகம்பம் நடந்தது என்று சொல்கின்ற பொழுது, கார்கில்லே யாரோ வீரர்கள் அவர்கள் இறந்துவிட்டார்கள் என்று கேட்கின்ற பொழுது, எங்கேயோ உலக நாடுகளிலே ஒரு பேரிடர் ஏற்படுகின்ற பொழுது, இங்கிருப்பவர்கள் நாம் கண்ணீர் சிந்துகின்றோமே, நம்மால் இயன்றதை அவர்களுக்கு கொடுக்கின்றோமே, அவர்கள் நலம் பெற வேண்டும் என்று நாம் கோவில்களிலே வேண்டுகின்றோமே, வணங்குகின்றோமே, அதற்கு பெயர் தான் அருள். நம்மோடு தொடர்பு இல்லாதவர்களிடத்திலே நாம் காட்டக்கூடிய அந்த பரிவு இருக்கின்றதே, அதுதான் அருள். ராமபிரான் தன் உடன் பிறந்த சகோதரர்கள் மீது அவன் காட்டியது அன்பு. ஏன்னா விட்டு கொடுக்காம பல இடங்கள்ல பேசியிருக்கான். லட்சுமணன் கேட்கறான், என்ன அண்ணன் தம்பி இப்படி வாலிய சுக்கிரன்னு அடிச்சுக்கிறாங்கன்னு கேட்கறான். சொல்றான், டே உலகத்துல இருக்க அண்ணன் தம்பிலா ஒற்றுமையா இருக்கா, பரதனுக்கு என்னடா பெருமை இருக்கு அப்படின்னு பேசுறான். அப்படிப்பட்ட இடங்கள்ல எல்லாம் தன்னுடைய சகோதரர்கள் மீது அவன் காட்டிய அன்பை அவன் வெளிப்படுத்தி இருக்கிறான். அயோத்தின்னு ஒரு அரக்கி லட்சுமணன் தூக்கி போயிடுவான். தூக்கி கொண்டு போகின்ற பொழுது ராமன் இளைய பெருமாளை பிரிந்து அழுது அரற்றிய காட்சியை படிக்கின்ற பொழுது, இப்படி ஒரு அண்ணன் கிடைக்கப்பட்ட இளைய பெருமாள் எவ்வளவு கொடுத்து வைத்தவன் என்று நாம் நினைத்து விடுவோம். அப்படியெல்லாம் தன்னுடைய சகோதரர்களுக்காக அவன் பேசிய இடங்கள்லாம் அன்பினாலே பேசியது. ஆனால் நேரடியாக உறவு இல்லை.
அவன் சொல்றான், நான் ஏழை, ஏதலன், கீழ்மகன் என்று சொல்லுகின்றான் குகப்பெருமாள். ஏழை என்னடா, செல்வம் இல்ல, அவ்வளவுதானே. பொருட்செல்வம் இல்லாத உனக்கு ராமனாகிற நான் என் அருட்செல்வத்தை கொடுக்கின்றேன், இனி நீ ஏழை இல்லை. ஏதலன், ஏதலன்னா தொடர்பு இல்லாதவன் அர்த்தம், சம்பந்தம் இல்ல. யாரு சொன்னா சம்பந்தம் இல்ல? நான் உன்னை சகோதரனாக ஏற்றுக்கொள்கிறேன், உனக்கு நான் இக்ஷுவாகு வம்சத்திலே ஒருவனாக இருக்கக்கூடிய பெருமையை கொடுக்கின்றேன், உனக்கு நான் சகோதரன், உன்னை நான் சகோதரனாக ஏற்றுக்கொண்டு இனிமேல் உன்னை யாரும் ஏதலன் என்று அழைக்கக்கூடாது. கீழ்மகன், குலத்தாலே இழிந்தவன், அப்படி பேசாதே. எப்பொழுது நான் உன்னை என்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொண்டேனோ நீயும் இக்ஷுவாகு குலத்திலே ஒருவனாக இருக்கக்கூடிய அந்த பெருமையை பெற்றுவிட்டாய் என்று ஏழை, ஏதலன், கீழ்மகன் என்னாது இறங்கி மற்றவருக்கு இன்னொருள் சுரந்து மாழைமான் மடநோக்கு உடனே சீதையை கூப்பிட்டு சொல்றார். உகந்த தோழன், யார் தெரியுமா? என்னுடைய தோழன் இவன். உடனே கூப்பிடுறார், கூப்பிட்டு சொல்றார், லட்சுமணா, இவன் உனக்கும் சகோதரன், நான் எப்படி உனக்கு சகோதரனோ அதே போல இவனும் சகோதரன் என்று இப்படியெல்லாம் அந்த ராமபிரானுடைய திருவாக்கிலே அவனை பேசுவார் என்றால் சும்மா சொல்லல. எப்படி சொல்றார்? யாதினும் இனிய நண்ப இருத்தி ஈண்டு எம்மோடு யாதினும் இனிய நண்ப என்று அவனை பார்த்து அந்த வார்த்தையை சொல்வார்னா, அதனாலதான் மறுநாள் அவன் போய் சொல்றான், தோழமை என்றவர் சொல்லிய சொல்லது சொல்லன்றோ, என்னை பார்த்து எப்பேற்பட்ட வார்த்தை, என்னை பார்த்து தோழன்னு கூப்பிட்டானே, அப்படிப்பட்ட ஒரு வார்த்தைக்கு ஈடு இணையாகுமா என்று அவனுடைய நெஞ்சிலே அந்த வார்த்தை இருந்திருக்குமே. மற்றினி உரைப்பது இனிமே என்ன பேசுறதுக்கு என்ன இருக்கு? சுக்ரீவா, நான் உன்னோட நட்பு கொண்டாச்சு, உயிர் துணைவன் அப்படின்னு சொல்றார். அதுக்கு மேல விபீஷன் சொல்றார், புகழரும் தானம் தந்து புதல்வரால் பொழிந்தான் எந்தைன்னு சொன்னேன், எங்க அப்பான்னு சொல்லணும். அப்படி சொல்ற, முந்தை உங்க அப்பாடா தசரன், என்றைக்கு நான் உன்னை சகோதரனாக ஏற்றுக்கொண்டினோ புகனோடும் மைவரானோம், பின்பு குண்டு சூழ்வார் மகனோடும் மறுவரானோம், எம்முடைய அகனமர் காதலைய நின்னோடும் இழுவரானோம்னு நாங்க 4 பேரா அவருக்கு பிறந்தோம். காட்டுக்கு போறதுக்கு முன்னாடி என்னை காட்டுக்கு அனுப்புனதுக்கு அப்புறமா நாம 7 பேர் ஆயிட்டோம். அதனாலே புதல்வரால் பொழிந்தான் முந்தை என்று அந்த உறவை பாராட்டி பேசுவானே. ஆனால் இதெல்லாம் தான் ராமபிரானுடைய அருள் என்கின்ற. இப்படிப்பட்ட நற்பண்புகள்லாம் இருந்தால் மட்டும் ஒருத்தர் சிறந்த அரசனாக, சிறந்த தலைவனாக இருக்க முடியாது. வீரம் இருக்கணும். ராமனுடைய வீரம் எப்படிப்பட்டது? இந்த மூலபலம்னு ஒண்ணு இருக்குங்க. அப்புறமா எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமான இடம் தான். இந்த மூலபலம் அப்படின்னு சொல்லக்கூடியது பெரும் கடல் போன்ற சேனை. அந்த மூலபலம் இருக்கே, அவங்க ஆள் எப்படி ஆளு தெரிஞ்சுக்க சொல்றான். பாவம் தோன்றிய காலமே தோன்றிய பழையோர். இன்னைக்கு நேரத்துல எப்போ பாவம்னு உலகத்துல இருந்தோ அன்னையில இருந்து நீங்க இருக்காங்க. அவ்வளவு பழமையாள். பாவம் தோன்றிய காலமே தோன்றிய பழையோர், கோபம் தோன்றிடின் தாயையும் உயிர் உண்ணும் கூடிய. கோபம் வந்துச்சுன்னா பெத்ததாயை கூட கொலை பண்ணுவாங்களா? அப்படிப்பட்ட கொடுமையானவர்கள் ஒருத்தர் 2 பேர் இல்ல, பெரிய படை வச்சிருக்கான் ராவணன். அதுக்கு பேர் மூலபல சைன்யம்னு பேர். இந்த மூலபல படையோடு இன்னைக்கு ராமன் போர் புரிய வேண்டும். அப்படி அந்த போரிலே ராமபிரானுடைய ஆற்றல் எப்படி இருந்ததுன்னு எக்கச்சக்கமான பாடல்கள் இருக்கு. ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்றான். இந்த ராமபிரானுடைய கோதண்டத்தில் இருக்கக்கூடிய மணி இருக்கே, கிட்டத்தட்ட 3 மணி நேரம் அந்த மணியில இருந்து சத்தம் வந்துச்சான். சண்டை ஓட்டா மணியில இருந்து சத்தம் வர்றது அதிசயம் தானே? அப்படி இல்ல, கோதண்டம்ன்ற மணி ஒரு முறை சத்தம் எழுப்பணும்னா அதுக்கு ஒரு நியதி இருக்கு, அதுக்கு ஒரு வரையறை. அது என்ன பண்ணும்? 1000 யானை, 1 கோடி குதிரை, 1000 படை தலைவர்கள், இவங்கள்லாம் ஒரு போர்க்களத்துல இறந்துட்டாங்கன்னா கவந்தம் எழுந்து ஆடுதல். நீங்க இந்த கலிங்கத்து பரணிமாறன் நூல்கள்ல படிச்சா தெரியும். கவந்தம் எழுந்து ஆடுதல்னா தலை இருக்காது, மேல கை கால் போன்ற உறுப்புகள் இருக்காது, இடையில இருக்கக்கூடிய இந்த பெரிய இந்த நடுப்பகுதி இருக்கிறதே அது மட்டும் தான் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு வீரனுடைய உடல் இருக்கிறதே அதற்கு கவந்தம்னு பேரு. அது எழுந்து ஆடும் சந்தோஷத்துல அதுக்கு அப்படி ஒரு ஆற்றல் கிடைக்கும். இத்தனை பேர் செத்தா. இந்த மாதிரி 1000 கவந்தங்கள் எந்திரிச்சு ஆடுச்சுன்னா ராமனுடைய கோதண்டம் என்கின்ற அந்த வில்லில இருக்கக்கூடிய மணி ஒரு முறை அடிக்கணும். அந்த மணி 3 மணி நேரம் இந்த மூலபலை போரிலே அடித்தது என்று சொன்னால் அந்த மூலபல வதத்திலே எத்தனை பேர் வீழ்த்தப்பட்டிருப்பார்கள்? அத்தனை பேரையும் தனி ஒருவனாக ராமபிரான் என்று வீழ்த்தினான் என்று சொன்னால் அப்படிப்பட்ட வீரம் என்கின்ற பெருங்குணம் தோறாத தனி வீரன் என்று சொல்லக்கூடிய பெருங்குணத்தோடு ராமன் திகழ்ந்தான் என்பதை நமக்கு கம்பராமாயணம்.
ஆனா அவ்வளவு பெரிய வீரனாக இருந்தாலும் கூட பகைவன் அவன் வந்து நிற்கிறான். முதல் நாள் போரிலே ராமர் நினைச்சா கொண்டிருக்கான், ஆனா ராவணனுக்கு கொல்லல. அவர் ராவணனுக்கு உணர்த்துறார், இப்பேற்பட்ட பெரு வீரத்தோடு இருக்கக்கூடிய நீ வாரணம் புரதமார்க்கும் வரைனை எடுத்து தோளும் நாரத முனிவருக்கு ஏற்ப நயம்பட உரைத்த நாவும் தாரணி மௌலி பத்தும் சங்கரன் கொடுத்த வாழும் வைத்திருக்கக்கூடிய உன்னை, உன்னுடைய படை பலத்தை எல்லாம் ஒண்ணுமில்லாமலாக்கி உன்னை விருந்தையோடு என்னால் அனுப்ப முடியும். அதனால் தேவியை விடு, இல்லைன்னா ஆவியை விடு என்கின்ற செய்தியைத்தான் அவன் ராவணனுக்கு சொல்லுகின்றான். அந்த முதல் நாளிலே இன்று போய் போர்க்கு நாளை வா என்றனன் வாளை தாவுரு கோசல நாடுடை அரசன் அப்படி கம்பன் சொல்ல, கோசல நாடுடை வேந்தன் அப்படி சொல்ல, கோசல நாடுடை தலைவன் சொல்ல, கோசல நாடுடை வள்ளல் என்று சொல்ல, வள்ளல் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்த. இந்த உலகத்துல எத்தனையோ பேர் எத்தனையோ விதமான தானங்களை செய்திருப்பார்கள், பிச்சைத்திருப்பார்கள். அப்படியெல்லாம் தானங்களை செய்பவர்களாம் வள்ளல் என்று நாம் கொண்டாடுகின்றோமே. இன்றைக்கு இந்த ராவணனுக்கு ராமபுரான் கொடுத்திருக்கக்கூடிய இந்த தானம் இருக்கின்றதே, இந்த உயிர் பிச்சை இருக்கின்றதே, இந்த உயிரை அவனுக்கு பிச்சையாக இட்டு இன்றைக்கு அவன் எய்திருக்கக்கூடிய அந்த பெருமைதான் வள்ளல் தன்மை என்பதனால் வாளை தாவுரு கோசல நாடுடை வள்ளல் என்று பகைவனுக்கு அருளக்கூடிய பண்பாளனாக அந்த குணமிருப்பவனாக ராமனை நமக்கு கம்பன் காட்டுகிறார். இந்த குணங்கள்லாம் இருக்கிறது பெருசு இல்ல, நேர்மை இருக்கிறது. நெஞ்சில் உறவுமின்றி நேர்மை திறவுமின்றி வஞ்சனை சொல்வாரடி கிடியே வாய்ச்சொல்லின் வீரடி என்பார். நேர்மைன்னு ஒண்ணு இருக்கு, நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை இருக்கிறதே, அந்த நேர்கொண்டனா சும்மா எதிர்த்து கண்ணால பாக்குறது இல்ல, மனசுல நேர்மை இருக்கிறதே, அந்த நேர்மையோடு பார்க்கக்கூடிய பார்வை. இந்த நேர்மை ராமத்திற்கு ஒரு தலைவனுக்குரிய முக்கியமான பண்பு அவன் முன்னேறது மட்டுமே கிடையாது, தன்னோடு இருக்கக்கூடியவர்களை தனக்கு உதவியவர்கள் முன்னேற்றி விட்டு அப்புறமா அவன் தன்னுடைய முன்னேற்றத்தை பார்க்கணும். ராமன் பட்டாபிஷேகம் செய்து கொள்கின்றான், அரியணை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாளை என்ற இந்த பட்டாபிஷேக காட்சி பேசப்படுகின்றது. எப்பொழுது பேசப்படுகிறது? அவனுக்கு துணை செய்த சுக்ரீவனுக்கு முதல்ல கிஷ்கிந்தை சாம்ராஜ்யத்தை பட்டம் கட்டிவிட்டு, அவனுக்கு துணை செய்த விபீஷனுக்கு இலங்கை சாம்ராஜ்யத்தை பட்டம் கட்டிவிட்டு தன்னுடைய துணைவர்களை எல்லாம் முன்னேற்றி விட்டுத்தான் ராமன் தான் அயோத்தியினுடைய அரசனாக முன்னேறும். தன்னோட இருப்பவர்கள் தான் முன்னேற்றி விட்டு தான் முன்னேறும். அப்படி முன்னேறியது மட்டும் பெருசு இல்ல, அது இல்ல விசேஷம். அப்படி முன்னேறுகின்ற பொழுது நீங்க கதையை நல்லா கவனிங்க. சுக்ரீவனுக்கு பட்டம் கட்டுறார். அப்படி சுக்ரீவனுக்கு பட்டம் கட்டுகின்ற பொழுது கிஷ்கிந்தை நகருக்குள்ளே ராமன் வர கிடையாது. ராமன் எந்த மலையில இருக்கிறானோ அங்கேயே வச்சு சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் நடக்குது. அந்த பட்டாபிஷேகத்தை ராமன் தன் கையாலே செய்யவில்லை. விபீஷனுக்கு பட்டம் கட்டுகின்ற பொழுது கடற்கரையிலே விபீஷணன் வந்து சரணாகதி செய்தான், கடற்கரையிலே வைத்து அவனுக்கு பட்டம் சூட்டினார். அப்படி பட்டம் கட்டிய பொழுதும் ராமன் நகர்க்குள் எங்கேயுமே நுழைய கிடையாது, தன் கையாலே அவன் பட்டம் சூட்டவில்லை. நியாயமா இப்போ ஒரு பதவி பிரமாணம் வச்சுக்கோங்களேன், நம்ம பதவியை காட்டிலும் ஒரு உயர்ந்த பதவியில இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறது அப்படின்றது வழக்கம். இன்னைக்கும் இந்த துறவிகளுக்கு எல்லாம் பட்டம் கட்ட வேண்டும் என்று சொன்னால் அவர் ஒரு துறவியா இருந்தாருன்னா அவருக்கு முன்னாடி இன்னொருத்தர் பெரிய மடாதிபதியா இருப்பாரு, அவர் கையில உங்களுக்கு கொடுப்பாங்க. இன்னைக்கும் வழக்கத்துல இருக்க அரசியல் அப்படிலாம் வழக்கம். இவர்கள்லாம் அரசு இல்லாதவர்கள். ராமன் அயோத்தி நகருக்கு அதிபதி, அவன் பட்டம் கட்டிருக்கலாம்ல, அப்படி பட்டம் கட்டல. ஏன்னா இப்போதைக்கு கைகேயினுடைய வார்த்தைப்படி புலிவெங்கான நன்னி புண்ணிய துறைகள் ஆடக்கூடிய அந்த பயணத்தை தான் ராமன் மேற்கொண்டிருக்கிறானே ஒழிய அயோத்திக்கு தான் அரசனாக இருக்கக்கூடிய பொறுப்பை தான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அயோத்தியினுடைய அரசு என்பது பரதனுக்குத்தான் வழங்கப்பட்டிருக்கிறது. பரதன் தான் அயோத்திக்கு அரசன், தான் அயோத்தியிலே எந்த பொறுப்பும் வகிக்கவில்லை. ஆனா லக்ஷ்மணனுக்கு அப்படி எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. புலிவெங்கான நன்னி புண்ணிய தொழிலாடி 7 ஆண்டின் வான ராமனத்தான் சொல்லி லக்ஷ்மணன் ஒண்ணுமே சொல்ல. லக்ஷ்மணன் அன்பினாலே வந்திருக்கின்றான். அவன் அன்பினாலே வந்திருக்கின்ற காரணத்தினால் அவன் அயோத்தியினுடைய இளவரசன் தான். அப்போ அயோத்திக்கு இளவரசாக இருக்கக்கூடிய அந்த இளைய பெருமாளை வைத்து கிஷ்கிந்தைக்கு அரசனாக இருக்கக்கூடிய அந்த சுக்ரீவனுக்கு பட்டத்தை கட்டினான். குஞ்சலில் நயனத்து ஐய சூட்டுதி மௌலி என்று விபீஷனுக்கு இந்த லக்ஷ்மணன் கையால் அவன் பட்டம் கட்டினான். அதற்கு காரணம் அவன் எந்த ஒரு சூழலும் அவனுக்கு வாய்ப்பு இருந்தது. யாரு வந்து கேட்க போறா? சுக்ரீவனுக்கு உதவி செஞ்சிருக்கிறான், கிஷ்கிந்தைக்குள்ள வரலாம், 4 மாசம் இருக்கு. இந்த 4 மாதங்கள் சீதையை கண்டிப்பா தேட முடியாது, மழை காலம்,
வா வந்து நீ பாட்டுக்கு ஓய்விடு அப்படின்னு சொல்லி கிஷ்கிந்தைக்கு உள்ளே கூப்பிட்ட பொழுது கூட தன்னுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் கொடுத்திருக்கக்கூடிய வாக்கை நான் மீற மாட்டேன். அவங்க யாரும் வந்து கேட்க போறதில்ல. கிஷ்கிந்தைக்குள்ள ராமன் போனானே சரியான்னு சொல்லி இன்னைக்கு நான் பட்டிமன்றங்களை வேணா காலப்போக்கில் நாம் விவாதங்கள் நடத்தலாமே உடைய ராமன் செய்தது சரியா தப்பா என்று விவாதிப்பதெல்லாம் எதிர்காலம் செய்து கொள்ளுமே உடைய நிகழ்காலத்திலே ராமனை யாரும் குற்றம் சாட்டுவதற்கான நபர்களே கிடையாது. ஆனாலும் கூட நேர்மை என்கின்ற உயர்ந்த பண்பின் அடையாளமாக அந்த அருங்குணம் அவனிடத்திலே அமைந்திருந்த காரணத்தினால் அவன் எந்த நகருக்குள்ளும் நுழையவில்லை, காட்டிலேயே இருந்தான், தாயுடைய வாக்கை காப்பாற்றினான். அப்படி அவன் காத்த அந்த புகழ்தான், அந்த செயல்தான் இன்றைக்கும் ஆயிரம் ஆண்டுகளானாலும் இந்த ஸ்ரீராமனவை போன்ற நாள்களிலே அவனை நாம் வணங்கி கொண்டிருக்கின்றோம். இந்த மாதிரி நாடு முழுவதுமாக உலகம் முழுவதுமாக கம்பன் கழகங்கள் தோன்றி அவனுடைய பெருமையை பேசிக் கொண்டிருக்கிறது. இப்படி பேசுவதற்கெல்லாம் காரணம் அவனிடத்திலே பொருந்திருந்த செப்பெரும் குணங்கள் தான் என்பதை இந்த அவையிலே பதிவு செய்து கொண்டு நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி அனுகிறேன். நன்றி.